வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டேட் 17th January 2019. முதல்ல நம்ம தமிழக நிகழ்வுகளை பார்ப்போம். காசநோயால் அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களின் 2019ஆம் ஆண்டிற்கான பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. இப்பட்டியலில் தமிழகம் 6வது இடத்தில் உள்ளது. இந்த நியூஸ்லேருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்கப்படலாம்னா, காசநோய் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? இதோட ஆன்சர் உத்தரப்பிரதேசம். மாற்றுத்திறனாளிகள் தேர்வுக்கு செல்லும்பொழுது சொந்த உதவியாளரை அதாவது ஸ்கிரைப் அழைத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக புதிய வழிகாட்டுதலை UGC யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ளது. இதிலேருந்து கொஷின்ஸ் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, UGC விரிவாக்கம் என்ன? யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். சென்னை மெரினாவில் உள்ள காமராஜர் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த MGR 100ஆண்டு வளைவு விழா ஏதுமின்றி இன்று January 17, 2019 திறக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கொஷின் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, MGR 100ஆண்டு வளைவு எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் மெரினாவில் உள்ள காமராஜர் சிலை, சென்னை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் டைம்ஸ் உயர்கல்வி நிறுவனம் 2019ஆம் ஆண்டிற்கான சர்வதேச அளவு சிறந்த விளங்கும் பல்கலைக்கழகங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் இந்தியாவை சேர்ந்த 49 பல்கலைக்கழகங்கள் இடம் பிடித்துள்ளன. பெங்களூரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் 14வது இடத்திலும், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மும்பை 27வது இடத்திலும் உள்ளது. இதிலிருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டிற்கான சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் பல்கலைக்கழகங்களின் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த எத்தனை பல்கலைக்கழகங்கள் இடம் பிடித்துள்ளன? இதோட ஆன்சர் 49. டெல்லியில் நடைபெற்ற மத்திய அரசவை கூட்டத்தில் ரூபாய் 3600 கோடி செலவில் நாட்டில் 13 புதிய மத்திய பல்கலைக்கழகங்களை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜம்மு காஷ்மீரில் மட்டும் 2 பல்கலைக்கழகங்களும் மற்ற மாநிலங்களில் தலா 1 பல்கலைக்கழகமும் அமைய உள்ளது. குறிப்பு: தமிழகத்தில் ஏற்கனவே 2 மத்திய பல்கலைக்கழகங்கள் சென்னை மற்றும் திருப்பூரில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கொஷின் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் எத்தனை புதிய மத்திய பல்கலைக்கழகங்கள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் 13. அடுத்து நாம் விளையாட்டு நிகழ்வுகளை பார்ப்போம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிங் ICC புதிய தலைமைச் செயல் அலுவலராக சிங்கப்பூரின் மனு சஹானி நியமிக்கப்பட்டுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ICCயின் புதிய தலைமைச் செயல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதோட விடை மனு சஹானி, சிங்கப்பூர். டெல்லியில் நடைபெற்ற 17வது டெல்லி சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டியில் சென்னையை சேர்ந்த 12 வயது சிறுவன் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார். இதன் மூலம் உலகில் 2வது இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, உலகின் 2வது இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பட்டத்தை வென்றவர் யார்? குகேஷ், சென்னை. நம்ம அடுத்து பார்க்க போகிறது விருதுகள். 2015 முதலான 3 ஆண்டுகளுக்கு அமைதிக்கான காந்தி விருதை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் 2015ஆம் ஆண்டிற்கான காந்தி விருது விவேகானந்த கேந்திரருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு காந்தி விருது அக்ஷய பாத்திரம் அறக்கட்டளை மற்றும் சுலாப் இன்டர்நேஷனல் ஆகிய 2 அமைப்புகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டிற்கான காந்தி விருது ஏகாய் அபியன் அறக்கட்டளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டிற்கான காந்தி விருது யோஹாய் சாசகாவா அமைப்பிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கொஷின் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, 2018ஆம் ஆண்டிற்கான காந்தி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? விடை யோஹாய் சாசகாவா. அடுத்து நம்ம நியமனங்கள் பார்ப்போம். கர்நாடக தலைமை நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி, டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கன்னா ஆகியோர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கியுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்திற்கு புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதிகள் யார்? விடை தினேஷ் மகேஸ்வரி, சஞ்சீவ் கன்னா. ஓகே, இப்போது நேற்று கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம். முதல் கேள்வி, ட்ரெசஸ் எபிஸ்டால்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? விடை K. நட்வர் சிங். இரண்டாவது கேள்வி, மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரால் அண்மையில் வெளியிடப்பட்ட மகாத்மா காந்தியடிகள் பற்றின புத்தகம் எது? விடை நெய் தலீம். மூன்றாவது கேள்வி,
எழுத்து சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எந்த மலையாள நாவலுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது? விடை மீஷா. 4வது கேள்வி, எந்தெந்த 3 வங்கிகள் இணைய உள்ளதாக இந்திய அரசு தெரிவித்துள்ளது? பேங்க் ஆஃப் பரோடா, விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கி. 5வது கேள்வி, 2018 முதல் 2019 ஆண்டு நிதியாண்டின் முதல் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் உயர்வை கண்டுள்ளது? விடை 8.2%. நேத்தி கேட்ட கேள்விக்கான ஆன்சர்ஸ் இன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கான கேள்விகள். அசாமின் விளையாட்டு தூதராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வீராங்கனை யார்? 2வது கேள்வி, எந்த மாரத்தான் பந்தயத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது? 3வது கேள்வி, ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் யார்? 4வது கேள்வி, ஐசிசி ஒருநாள் ஆட்ட பந்து வீச்சாளர்களின் பட்டியல் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள வீரர் யார்? 5வது கேள்வி, பிக் போர் போட்டியில் இடம் பிடித்துள்ள டென்னிஸ் வீரர் யார்? இந்த கேள்விகளுக்கான விடை தெரிஞ்சவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதோட விடைகள் நாளைய கரண்ட் அஃபேர்ஸோடு வரும். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸோட PDF ஃபைல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.